மனைவியோட உடல் வந்து பெருங்குடி குப்பை கிடங்குல இருக்காங்க. அனைவருக்கும் ஆவடி வினோத்தின் அன்பான வணக்கங்கள். நேற்று நமது சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களை பிரஸ் மீட் பார்த்தேன். ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கறாங்க, இந்த மாதிரி தரமணையில அந்த செக்யூரிட்டி குடும்பத்தையும் வந்து ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கறாங்க. பட் அவர் அமைச்சரே அவருக்கு பதில் தெரியல. அப்படியா அப்படி விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சமாளிக்கிறாரு. காவல்துறை அவங்க கடமையை செய்து விசாரிச்சுட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு. இன்னொரு ரிப்போர்ட் ஒருத்தர் கேட்கிறாரு, இந்த மாதிரி தரமணையில நந்தன ஆர்ட்ஸ் காலேஜ்ல 22 வயசு பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு சொல்லிட்டு அதை பத்தியும் தெரியல. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த திமுக இருக்க முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியல, துணை முதலமைச்சருக்கு ஒன்றும் தெரியல, அமைச்சர்களுக்கும் சட்ட ஒழுங்கை பத்தியும் இல்ல அவங்க துறை சார்ந்த விஷயத்தை பத்தியும் ஒன்றும் தெரியல, எம்எல்ஏ அவங்களுக்கும் ஒன்றும் தெரியல. மக்கள் எங்க பிரச்சனை யாருக்குதான் போய் கேட்க முடியும்? ஒரு மீடியா அவங்ககிட்ட கேட்கும் போது மீடியாவுக்கு உங்களால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல, அந்த விஷயம் தெரியல. இதுக்கெல்லாம் வந்து மக்கள் வருகின்ற 2026 தேர்தலில் பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கான தலைவர்களை நாங்கள் கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம்.